யார் ஒருத்தர் மூளையால் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் வெற்றி பாதையில் செல்வான். ஒரு குற்றவாளி முதல்ல போலீஸ் அடிக்கிறப்போ அவனுக்கு வலிக்கும். அந்த அடித்து அந்த வலியை பொறுத்து என்ன ஆகுன்னா, அதுக்கப்புறம் எவ்வளோ அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது. உள்ளுறுப்புகளினுடைய ஆரோக்கியத்தை, நலனை நம்ம பாதுகாக்கிறதுக்கு மறந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக காரம் சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தவறான உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு பாவம் பண்ணுறோம். விரதம் இருப்பது பல வகையான விரதம் இருக்குது. வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது, வெறும் ஜூஸ், அதாவது வெஜிடபிள் ஜூஸு, கீரை ஜூஸு, பழ ஜூஸு, இவைகளெல்லாம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது. வணக்கம். நம்ம அதாவது டெம்பரரி, தற்காலிக சுகம் நிரந்தரமான சுகம். நம்ம எல்லாருமே தற்காலிக சுகத்துக்கு அடிமையாகி, ஒரு இனிப்பு, லட்டு அல்லது மைசூர் பாக் அல்லது ஒரு பர்கர் அல்லது ஒரு போண்டா அல்லது ஒரு வடை, இது வாயில் நாம் அதை திணித்தவுடன் நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அப்பொழுது இந்த ஆறாவது அறிவை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த நாம் சாப்பிடும் பண்டம் நாக்கு ஒன்றுக்கு மாத்திரம் சுகம் அளிக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அது மித்து, அதாவது நம்பிக்கை. சுகம் என்பது நம்ம உடம்பு எல்லாத்துக்குமே சுகம் கொடுக்கறது தான் சுகம். உடம்பு செத்து போச்சுன்னா நாக்கு மாத்திரம் தனியாக பிழைக்காது, நாக்கும் சேர்ந்து செத்து போயிடும். அப்படி இந்த லட்டு சாப்பிடும் பொழுதோ ஆர் பர்கர் சாப்பிடும் பொழுதோ நமக்கு நாக்குக்கு மட்டுமே சிறிது சந்தோஷத்தை அளிக்கிறது. ஆனால் இந்த உடம்பில் உள்ள கை, கால், கண், மூக்கு, வயிறு, இது போன்ற அத்தனை பகுதிகளுக்குமே அது துன்பத்தை அளிக்கிறது. இந்த துன்பம் நிரந்தரமானது. அதுதான் நம்ம வியாதி அல்லது உடம்பில் ஏற்படக்கூடிய குறைகள். அப்படி இப்போ நான் சொல்லிகிட்டே போகிறது சரியா இல்லை. அதனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நம்ம காணணும். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாருமே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மெடிடேஷன், அதாவது தியானத்தில் உட்காரணும். இந்த தியானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தவறாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம கடவுளோடு போய் சேரலாம். தப்பு. கடவுளுங்கிறது நம்மளே தான் கடவுள். அதனால் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா, அந்த காரியத்தில் நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். படிக்கிறீங்களா, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். படிக்கிறப்போ வேறு ஏதாவது நினைவுகள் வருது அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த புத்தகத்தை அப்படியே மூடி வைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானத்துக்கு போயிட்டு மனதை ஒருமுகப்படும். அந்த மாதிரி இந்த மாற்றங்கள், எதுக்காக இந்த மாற்றங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறது இன்றைக்கி கூட ஒரு செய்தித்தாளில் போட்டிருக்கான். இன்னொரு 20 வருஷத்துக்குள்ளார உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அழிவை சந்திக்க இருக்கிறது அப்படின்னு போட்டு, இதிலிருந்து நம்ம சந்தேகம் இல்லாமல் விடுபடுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அது எல்லாமே நம்ம கையில் இருந்தாலும், மாற்றம் தன்னுள். நான் என்னை மாற்றிக்கொண்டேன். எதுக்காக மாற்றிட்டேன் அப்படின்னா, நிரந்தரமாக வலி, வேதனை, நோய் இதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறத நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு பெரிய அறிவாளியோ அல்லது ஒரு மாயம் மந்திரம் தெரிந்தவனோ எதுவுமே கிடையாது. நம்ம அடிப்படை என்ன அப்படின்னா, ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா மூளை. ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை. யார் ஒருத்தர் மூளையால் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் வெற்றி பாதையில் செல்வான் அப்படிங்கிறது. ஒரு ஓமைக்கு நம்ம பேசணும்னு நினைக்கிறோம், பேச வேண்டாம்னு நினைக்கிறோம், பேசாமல் இருக்கிறோம். ஸோ நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் அதை விட வாய் சுவை, அதாவது நாக்கு பேசியும் கெடுக்கும், சுவை பார்த்தும் கெடுக்கும். அப்போது அந்த சுவை பார்க்கும் தன்மையை நாம் ஆலோசிக்க வேண்டும். ஒரு உப்பு, அந்த உப்பு வாயில் போட்டால் என்னாகும், வாய் புண்ணாயிடும். அதே இது நம்ம சாம்பார்லேயோ இட்லிலையோ அல்லது தயிர் சாதத்துலேயோ போட்டு சாப்பிட்றோம். அப்போ என்னென்னா, ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு விஷம்னாலும் அந்த பால் பூரா விஷமே. அந்த மாதிரி நம்ம நாக்கை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, இந்த உப்பு அதாவது டெம்பரரி சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்குது, தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் பர்மனெண்ட்டாக உடம்புக்கு எடுத்துரு. அப்போது இந்த உப்பு நமக்கு எதுக்கு? எல்லா உயிரினங்களுமே உப்பு சாப்பிட்றது இல்லையே. இந்த உப்பு ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டால் ஓட்டையாயிருது. அப்படி நம்ம இதை இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு தவறான அல்லது நம்மால் சுவாசிக்க முடியாத ஒரு
வாசனை வருகிறது என்றால் நாம் மூக்கை மூடிக்கொள்ளலாம் அல்லது மூக்கை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே போல் ஒரு தவறான காட்சியை பார்க்கணுன்னு நினச்சா கண்ணை மூடி பார்க்க வேண்டாம்னு நினச்சா கண்ணை மூடி. அதே மாதிரி ஒரு சத்தம் அதிகமாக வருது அப்படின்னா காதை கூட மூடி. அதே மாதிரி ஒரு குற்றவாளி முதல்ல போலீஸ் அடிக்கிறப்போ அவனுக்கு வலிக்கும். அந்த அடித்து அந்த வலியை பொறுத்து என்ன ஆகுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது. அது மாதிரி இந்த வலியும் நம்ம பொறுத்துக்கலாம். இதையெல்லாம் பொறுக்க வைக்கிறது எது அப்படின்னா மைண்ட். அதே போல் நம்ம மூளை அடக்கணும். எப்படி அடக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. அதாவது யார் ஒருத்தர் மூளையை அடக்க பழகி கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவம். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். இதை எப்படி ஆரம்பிக்கலாம், அதாவது இந்த மாற்றங்களை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு ஒரு சுருக்கமான வழி என்ன அப்படின்னா, நாம் விரதம் இருப்பதும் சாப்பிடுவதும் உடல் நலத்தை பேணுவதற்காகவே, அதாவது ஃபாஸ்டிங் அண்ட் ஈட்டிங் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான அறிவை நம்ம அதாவது என்ன அப்படின்னா, நம்ம விரதம் இருக்கிறோம்னு சொல்கிறோம். எதுக்காக விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தத்துவம். அதாவது கால் வலிச்சா உட்காந்துருவோம், கையை மேலே தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம், கை வலிச்சா கையை கீழே போட்டுருவோம், இடுப்பு வலிச்சா படுத்துக்குவோம். ஆனால் இந்த உள்ளுறுப்புகள் என்பது இருதயமோ நுரையீரலோ அல்லது இரைப்பையில் இருக்கிற ஒரு கல்லீரலோ அல்லது கணையமோ சிறுகுடல் பெருகுடலோ அல்லது மூளையோ அல்லது கண்ணோ இவை யாவுமே நமக்கு எந்தவித முன் அறிவிப்பும் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ திடீர்னு கண்ணு குருடாகினா தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு குருடாகிறது நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி இந்த முன் அறிவிப்பு இல்லாமல் ஒரு நாள் திடீர்னு ஃபெயில் ஆகிடும். இருதயமோ நுரையீரலோ பார்வையோ ஏதோ ஒன்று திடீர்னு நமக்கு ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த உள்ளுறுப்புகளுடைய குவாலிட்டியை, உள்ளுறுப்புகளுடைய ஆரோக்கியத்தை, நலனை நம்ம பாதுகாக்கிறதுக்கு மறந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக காரம் சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தவறான உணவுகளை சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கமான உடைகள், தவறான உடைகளை அணிந்து நம்ம உடம்புக்கு பாவம் பண்ணுறோம். பாவம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இறைவன் இடத்துல வேண்டுறோம், நான் என்ன பாவம் செஞ்சேன்னா எனக்கு சர்க்கரை வியாதி, நான் என்ன பாவம் செஞ்சேன்னா எனக்கு குழந்தையின்மை. அப்போ பாவங்கிறது என்ன அப்படின்னா, தவறான உணவு நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை தண்டிக்கிறோம், அதுதான் பாவம். இறுக்கமான உடைகள், செயற்கை இணையிலான உடைகளை நாம் அணிந்து நம்ம உடம்புக்கு பாவம் செய்கிறோம், அதுதான் பாவம். அதே மாதிரி தவறான நாற்காலிகள், தவறான படுக்கை, இந்த ஏசி, காற்றாடி இவைகளையெல்லாம் உபயோகித்து எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடி ஒரு இருட்டறையில், அதாவது சிறை அப்படின்னு சொல்லி நம்ம அதில் உட்காந்து அதில் பழகிக்க. ஸோ இது எல்லாமே நம்ம உடம்பு தண்டிக்க. ஸோ இதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா, நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த 4 சுவையூட்டுவன சர்க்கரை, உப்பு, மிளகாய், புளி, இதையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுறதுக்கு ஒரேடியாக அகட்டி பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த இன்னைக்கு சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது. நான் ஆரம்பித்தது என்ன அப்படின்னா, எனக்கே தெரியாது. அதாவது இந்த 4 சுவையும் நம்ம உடம்பு கெடுக்குது, இந்த 4 சுவையும் விட்டுட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வந்துடுங்கிறது ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி தான் இதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அதாவது இந்த 4 சுவை இல்லாமல் இந்த 2 வருஷம் சாப்பிட்டோமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமே, அப்போ இந்த 4 சுவை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி. அதில் சந்தேகம் இல்லாமல் நான் இத்தனை ஆண்டு காலம் நலமாக வாழ்வது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நலம் கூடிக்கொண்டே போகிறது, அதிகமாகிக்கொண்டே போய். ஸோ முதுமையிலும் இளமை அப்படிங்கிறது தான் என்னுடையது. இந்த வயது அப்படிங்கிறது ஒரு எண். அதனால் நம்ம பெரியவங்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 300 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதுவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அதுபோல் இப்போ நீங்கள் செய்கிறது என்ன அப்படின்னா, நாள் கிழமை எதுவும் பார்க்காதீங்க. எல்லா நாளும் எல்லா கிழமையும் எல்லா நேரமும் நல்ல நேரமே, கடவுள் படைத்த அத்தனை நேரமும் நல்ல நேரமே. அதனால் நீங்கள் ரொம்ப காலதாமதம் செய்யாதீங்க. ஏன்னா காலம் நம்மக்கிட்ட கிடையாது, நாளை என்பது நம்மக்கிட்ட கிடையாது. நேற்று வரைக்கும் நடந்தது என்னமோ தப்பு இல்லை. அதனால் நம்ம சிந்திக்க வேண்டியது இதுதான். நேற்று வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தவறான வாழ்க்கை, இன்னிலிருந்து நம்ம ஒரு சரியான ஆரோக்கியமான நலமான வாழ்க்கைக்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது மனசில் தீர்மானமாக முடிவு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு
எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா, இந்த விரதம் இருப்பது பல வகையான விரதம் இருக்குது. வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது, வெறும் ஜூஸ், அதாவது வெஜிடபிள் ஜூஸு, கீரை ஜூஸு, பழ ஜூஸு, இவைகளெல்லாம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது. இன்னொன்று வெறும் பழங்கள் மாத்திரம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, வெறும் காய் மாத்திரம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, வெறும் கீரை மாத்திரம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது. இப்படி பல வகையான விரதங்கள் இருக்குது. ஆனால் இந்த வாட்டர் ஃபாஸ்டிங், அதாவது தண்ணீர் விரதம் அப்படிங்கிறது நான் சிபாரிசு பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் 20 வயது உள்ளவர் 20 வயது வரைக்கும், 40 வயது உள்ளவர் 40 வயது வரைக்கும், 60 வயதானவர் 60 வயது வரைக்கும் ஊட்டச்சத்தில்லாத வேக வைத்த வறுத்த உணவுகளை நாம் சாப்பிட்டோம். அதனால் நம்மளுக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த விரதம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிப்போம். நான் எப்படி ஊட்டச்சத்துள்ள உணவுப் பொருள்களை சாப்பிட்டு விரதம் இருந்தேனோ அதுபோல் நீங்களும் இந்த ஊட்டச்சத்துள்ள உணவு வகைகளை சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். இதுதான் இந்த விரதத்தில் என்ன அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் பழங்கள் மாத்திரம் சாப்பிட்லாம். 3 வேளை 4 வேளை 5 வேளை கூட எந்த தப்புங்க. இந்த பழங்களில் முடிந்த வரைக்கும் இந்த ஹைப்ரிட் பழங்களை சாப்பிட வேண்டாம். அவை செரிமானம் ஆகாமல் போவதில்லாமல் நமக்கு உள்ளுறுப்புகளில் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் நீங்கள் நாட்டு பழங்கள் அதை தேர்ந்தெடுத்து அதை சாப்பிடுங்கள். இது ஒன்று. இன்னொன்று, இந்த பழங்களை விட மிகச்சிறந்தது எது அப்படின்னா காயும் கீரையும். ஏன் பழங்களை விட காயும் கீரையும் சிறந்தது அப்படின்னா, பழங்களில் கொஞ்சம் அமிலத்தன்மை உண்டு, சிட்ரிக் ஆசிட். அதனால் நம்ம ஏற்கனவே நம்ம உடம்பு குடல் எல்லாமே அமிலத்தன்மையால் பாதிக்கப்படும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த அமிலத்தன்மை இல்லாத காய் கீரை இவைகளை நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறது. இந்த காய்களை கூட முதல்ல நீர்க்காய்களை அதிகமாக சாப்பிட வேண்டும். அதாவது நாட்டு காய்கறிகள். இந்த நாட்டு காய்கறிகளை வைத்து நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளும் குணப்படுத்தலாம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டது. இந்த நாட்டு காய்கறிகளையும் கீரைகளையும் கொடுத்து புற்றுநோய் வரைக்கும் நான் குணப்படுத்தியிருக்கேன். ஒரு சின்ன ஓமைக்கு, சர்க்கரை வியாதிக்காரர்கள் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 5 நாளைக்கு தினம் 5 அல்லது 6 முறை வெண்பூசணி அல்லது அரசாணிக்காய் அல்லது குண்டு சொரக்காய் அல்லது 4 அடி 5 அடி நீளமான புடலங்காய், சின்ன நாட்டு பீக்கங்காய், அதே மாதிரி கோவக்காய், அதே மாதிரி பப்பாளிக்காய், அதே மாதிரி சீனி அவரைக்காய், அதே மாதிரி நாட்டு அவரைக்காய், இந்த மாதிரி சவ், அதே மாதிரி நூல்கோசு, இந்த மாதிரி காய்கறிகளை, ஈவன் காலிஃப்ளவர் கூட இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம பச்சையாகவே நல்லா சாப்பிடணும். அதாவது நம்ம சைக்காலஜி என்ன அப்படின்னா, ஒரு கேரட்டு அல்லது பீட்ரூட்டு அல்லது முள்ளங்கி அல்லது வெள்ளரிக்காய் பச்சையாக சாப்பிட்லாம். மிச்சம் எல்லா காய்கறிகளையும் நம்ம பச்சையாக சாப்பிட முடியாதுன்னு நம்ம மனது தான் சொல்லுது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் வந்தார். நான் ஒரு செவ்வாழைப்பழம் வச்சுருந்தேன், ஒரு பூவாழைப்பழம் வச்சுருந்தேன். அதை கழுவிட்டு தோலோடு கட் பண்ணி கொடுத்தேன். அவர் கையில் வச்சிட்ருக்கிறார தவிர வாயில் போட மாட்டேங்கிறார், ஏன்னா அது தோல். அப்போ நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கன்னு சாப்பிட்டு, நல்லா இருக்கே, எந்த மாறுபாடும் தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பழத்தை பூராமே சாப்பிட்டேன். அது மாதிரி இந்த பழத்தில் என்ன அப்படின்னா, அந்த தோலில் பொட்டாசியம் இருக்குது. அந்த பொட்டாசியம் தான் செரிமானத்துக்கு. அதே மாதிரி மெக்னீஷியா இருக்குது, எலும்புக்கும் மூளை. B6 C வைட்டமின், நோய் எதிர்ப்பு சக்தி, நார்ச்சத்து. அந்த நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கக்கூடியது. அது உள்ளார் இருக்கிற அந்த சதையில் என்ன இருக்குன்னா வெறும் கார்போஹைட்ரேட் மாத்திரம்தான். அப்போது நம்ம சத்துள்ளதை வெளியே எரிஞ்சிட்டு சத்து இல்லாத நம்ம வயிற்றுக்குள்ளார வச்சு, அது மாதிரி எல்லா காய்கறிகளையும் தோல் எடுத்துகிட்டு அது கெட்டு போயிடும். தோலோடு வச்சுட்டு இருந்தால் 3 நாள் 4 நாள் கூட கெடாது. அது மாதிரி மேலே இருக்கிற தோலோடு நம்ம சாப்பிடும் பொழுது அந்த நாம் சாப்பிடும் உணவு வயிற்றுக்குள் கெடாது. அதே மாதிரி மென்று சாப்பிடணும் அப்படிங்கிறது தத்துவம். அது மாதிரி எல்லா காய்கறிகளையுமே நீங்கள் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகு அதை கொஞ்சம் போட்டு, வேணும்னா இருந்ததுன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு வேளை முளைக்கட்டிய ஏதாவது ஒரு பாசிப்பயிரோ தட்டைப்பயிரோ நரிப்பயிரோ ஏதாவது ஒன்று, ஒரு கைப்பிடி, மூடிய கைப்பிடி, ஒரு 20 கிராம் அத்துடன் கலந்து காலை உணவாக எடுத்துக்கொள். அப்போ நம்ம மூளைக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா, இத்தனை நாள் சாப்பிட்ட இட்லி தோசை சப்பாத்தி பூரி நம்ம நோயாளி ஆக்கியது, நம்ம உடலில் குறைகள் ஏற்படுத்தின, அதனால் அந்த உணவை நம்ம விடுறோம். நம்பர் 2, இத்தனை நாள் சாப்பிட்ட உணவு சரிவிகித உணவு கிடையாது, வெறும் நார்ச்சத்து இல்லாத மாவுச்சத்து. இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ பூரியோ இது எல்லாமே வெறும் நார்ச்சத்து இல்லாத மாவுச்சத்து. அதனால்
இது வாய் வழியாக போயிடும், ஆனால் ஆசன வாய் வழியாக வெளியே வராது. அதனால் இது சாப்பிடாம விடுறது நம்ம உடம்புக்கு நல்லது. ஓகே. இதுக்கு அடுத்து இப்போ சாப்பிடக்கூடியது, அதாவது ஏதாவது ஒரு நாட்டு காய்கறிகள், அத்துடன் இந்த இஞ்சி பூண்டு மிளகு கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா தக்காளி வெங்காயம் வேணால் சேர்த்து அதில் முளைக்கட்டிய பயிர். ஸோ இது பச்சையாக சாப்பிட்றதுனால இந்த காய்கறிகள் இருக்கிற அத்தனை ஊட்டச்சத்துக்களும் அப்படியே நம்ம உடம்புக்கு போகுது. அதே மாதிரி முளைக்கட்டிய பயிர் அதுவும் நல்ல புரதச்சத்து. அதனால் இது நம்ம மென்று தான் சாப்பிட முடியும். இட்லி தோசை பூரியை மென்று சாப்பிட முடியாது. அப்போது மென்று சாப்பிட்டா 100 வயது. அப்போ இது மென்று சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மென்று சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 1 வாய் 2 வாய் சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பழகிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அது எப்படி நம்ம குழந்தையில தவறான உணவு கொடுத்து அந்த குழந்தைய அந்த உணவுக்கு அடிமைப்படுத்துகிறோமோ, இப்போ அதைய உல்ட்டா பண்ணுங்க. அதாவது இந்த காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது. இதில் அத்தனை ஊட்டச்சத்துக்களும் சரிவிகித உணவு அடங்கியது. அதனால் சரிவிகித ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இதை சாப்பிடும் பொழுது மென்று தான் சாப்பிடுவோம். அதனால் இது நம்ம உடம்புக்கு நன்மை ஏற்படுத்துமே ஒழிய எந்தவித தீமையும் ஏற்படுத்தாது அப்படின்ட்டு 1 நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு சாப்பிட்டுப்பார். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்குது. அதுபோல் ஒரு 22 நாளைக்கு ஏதாவது ஒரு காய், கீரை சாப்பிட்றது கொஞ்சம் நம்மளுக்கு சிரமம். அதனால் ஏதாவது ஒரு காய், இந்த காயை நீங்கள் சாப்பிட ஆரம்பி. 22 நாளைக்கு ஒரு நாளைக்கு 5 முறை அல்லது 6 முறை கூட சாப்பிட்லாம். அப்பப்போ தயார் பண்ணி அப்பப்போ இப்படி சாப்பிடும் பொழுது 1 முறை முளைக்கட்டிய பயிர், 1 முறை தேங்காய், மிச்ச 3 முறை அப்படியே சாப்பிட்லாம். அல்லது 3வது முறை ஏதாவது விதைகள், அதாவது பூசணி விதை, தர்பூசணி விதை, வெள்ளரி விதை, ஆளி விதை, சாரை விதை, ஏதாவது ஒரு விதை, அதுவும் ஒரு 20 கிராம். அதாவது 1 முறை முளைக்கட்டிய பயிர் நல்ல புரோட்டீன், 1 முறை ஏதாவது எண்ணெய் வித்துக்கள், அதாவது தேங்காயோ அல்லது ஊற வைத்த நிலக்கடலையோ அல்லது ஊற வைத்த முந்திரியோ அல்லது எள்ளோ அல்லது சூரியகாந்தி விதைகளோ சேர்த்துக்கலாம். அப்போ இது நல்ல கொழுப்பு சத்து. அதே மாதிரி 1 முறை ஏதாவது விதைகள், இது கால்சியம் மெக்னீசியம் நம்ம மூளைக்கும் எலும்புக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்க. ஸோ மிச்சம் 2 வேளை நீங்கள் வெறும் இதை சாப்பிட்லாம். இது இல்லாமல் 20 கிலோ எடைக்கு 1 லிட்டர் தண்ணி, 60 கிலோன்னா 3 லிட்டர் தண்ணி காலையிலேயே எடுத்து வச்சுருங்க. அதைய தண்ணி தவிக்கலையோ அந்த தண்ணியை நீங்கள் அப்பப்போ ஒரு டம்ளர் குடிச்சிட்டே இருக்கும். இந்த தண்ணி குடிக்கிறது பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. 1 தாகத்தை அடக்கிறது இல்லாமல், 2 செரிமானத்துக்கு உதவுறதும் இல்லாமல், 3 இரத்த ஓட்டத்தை சீராக வைப்பது. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை சீராக அமைத்து கொள்ளும். அது இல்லாமல் நம்ம ஆக்சிடேஷன் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற உயிரணுக்கள் சாகும் பிழைக்கும். அப்போ அந்த சாகும்போது அது ஏற்படுத்தக்கூடிய வெப்பத்தை தணிப்பதற்கு அதுதான் வேர்வையாக வெளிவரும். அது இல்லாமல் நம்ம கண்ணிலிருந்து 9 துவாரங்கள், இந்த 9 துவாரங்களும் இந்த தண்ணி போடால் தான் அதனுடைய செயல்பாடுகள், அதாவது தான் இயங்கும் தசை சரியாக இயங்கும். இதே போல் இரைப்பை, சிறுநீரகம், இருதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல் அவை அத்தனையுமே சரியாக இயங்கணும் அப்படின்னா நமக்கு போதுமான தண்ணீரை குடிக்க வேண்டும். ஒரு தோல் நீங்கள் வெயிலில் காஞ்சிச்சின்னா ரொம்ப ரஃப் ஆகிடும், ஸ்ட்ராங் ஆகிடும், அது மடக்க முடியாது. அதே தோலை நீங்கள் தண்ணியில் நினச்சிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம உடம்பு எல்லாமே இந்த தோலால் ஆனது. அப்போது அந்த தோலுக்கு அவசியம் என்ன அப்படின்னா இந்த தண்ணி. நாக்கே வறண்டு போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிச்சோன்னே அந்த வறட்சி நீங்கிடுது. அந்த நாக்கு வறள்றது போலவே நமது உடம்பில் உள்ள அத்தனை சதைகளும், சிறுகுடல், பெருகுடல், இரைப்பை, இது போன்ற அத்தனை உறுப்புகளுமே காஞ்சு போயிடும். அந்த காஞ்சு போனதை தடுத்து அதை ஈரப்படுத்தி அதை நல்ல நிலைமையில் வைத்து கொள்வது இல்லாமல் நன்றாக வேலை செய்வதற்கும் அது பயன்படும். இப்படி ஒரு 22 நாளைக்கு நீங்கள் இந்த காய்கறி விரதம் இருக்கலாம். அல்லது மாற்றி ஒரு வேளை பழம், ஒரு வேளை காய், ஒரு வேளை பழம், ஒரு வேளை காய். அப்படி இந்த 22 நாளில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை குறைகளும், சர்க்கரை வியாதி நீங்கிவிடும், இருதய கோளாறுகள் நீங்கிவிடும், அப்படி மூட்டு வலி சரியாயிடும், ஈவன் புற்றுநோய் குணமாகக்கூடிய அத்தனை அறிகுறிகளும் நமக்கு தெரியும். இது நான் ப்ரீச்சர் சொல்பவன் அல்ல. நான் எதை செஞ்சனோ, எதை எனக்கு செஞ்சனோ, எதை மற்றவர்களுக்கு செய்வித்தேனோ அதில்
அடைந்த நன்மைகளை எல்லோருக்கும் நான் சொல்லணும், அது எல்லாருமே அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் தான் சொல்கிறேன். ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு 79 வயது ஒரு நண்பர், 25 வருடங்களாக சர்க்கரை வியாதி. அவருக்கு இந்த காய்கறி உணவை 3 நாள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா மருந்து போட்டு 260 சர்க்கரை வந்து ஃபாஸ்டிங் சர்க்கரை. அதே இது சாப்பிட்ட வாட்டி பார்த்தீங்கன்னா 300 சொச்சம் 400 வரைக்கும் போகும் மருந்து அதைய நான் விட்டுட்டேன். அதாவது 3 நாள் வந்து மருந்து இல்லாமையே இந்த காய்கறிகள் மாத்திரம் கொடுத்தேன். அவருக்கு சொன்னது என்ன அப்படின்னா, தலைவலிச்சா ஆஸ்பிரோ, சளி பிடிச்சா விக்ஸ். இந்த 2 அறிகுறி இல்லைன்னா எதுக்கு? அதுபோல் சர்க்கரை ஏறிச்சுன்னா குறைஞ்சா உங்களுக்கு அறிகுறி தெரியும். அந்த சிம்டம் இருந்தால் மருந்து எடுத்துக்கோங்க, சிம்டம் இல்லைன்னா மருந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த சிம்டமும் கிடையாது. இந்த காய்கறிகளை சாப்பிட்டாரு. இது இல்லாமல் இயற்கையிலே நம்ம பகவான் கொடுத்தது மண் குளியல், அதே மாதிரி இலை குளியல், அதே மாதிரி தொட்டி குளியல், இந்த மாதிரி இவைகளையும் அவருக்கு செஞ்சது இல்லாமல் உடலுக்கு, அதாவது கை கால்களுக்கு நிறைய வேலை தரக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்வது. இந்த மாதிரி செஞ்சோடனே மொதல் நாள் தூக்கமின்மையில் அவர் தவித்தவர் மொதல் நாளே நல்லா தூங்க ஆரம்பித்தார். 2வது நாள் நல்லாவே தூங்கினார். 3வது நாள் அவர் எழுந்திரிக்கவே இல்லை காலையில் வரைக்கும். நான் போய் எழுப்புன வாட்டி தான் எழுந்திரிச்சார். அவ்வளோ நல்ல உறக்கம். 4வது நாள் காலையில் அவருக்கு ஃபாஸ்டிங் சுகர் பார்க்கும்போது அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு 86. அதுக்கு பின்னாடி நான் உணவு கொடுத்துட்டேன். உணவு கொடுத்த வாட்டி நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா, ஃபாஸ்டிங் சுகர் எடுத்த உடனே அந்த ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது எங்கே இருக்கிறோமோ அங்கே அப்படியே உட்காந்துக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி செரிமானமாகும்? அதுவும் இட்லி, தோசை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறான நார்ச்சத்து இல்லாத மாவுச்சத்து அதிகமான உணவை சாப்பிட்றோம். அதனால் இந்த ஃபாஸ்டிங் சுகர் எடுத்தோடனே அவருக்கு உடற்பயிற்சி கொடுத்தேன். நல்லா நடங்கன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் அவரை உட்கார விடலை, நடந்துகிட்டே இருந்தார். அதுக்கு பின்னாடி ஒரு 2.25 மணி நேரம் கழித்து அவருக்கு சுகர் எடுத்து பார்க்கும்போது 122. அவர் வாழ்க்கையில் அடையாத சந்தோஷத்தை அடைஞ்சார். அந்த மாதிரி அந்த 22 நாள் அவர் என்னுடைய பொறுப்புலேயே இருந்தார். 23வது நாள் இட்லி, தோசை இந்த மாதிரி கொடுக்குறப்போ அவர் ரொம்ப விருப்பமாக, ஆர்வமாக அதை சாப்பிட ஆரம்பித்தார். ஆனால் ஒரு வாய்க்கு மேலே அவரால் சாப்பிட முடியும். ஏன் அப்படின்னா, மரத்து போன உணர்வுகள் என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல உணர்வுக்கு வந்துடுச்சு. அப்போது இந்த மூளை சொல்லுது, வாயில் அந்த இட்லி போட்ட உடனே இந்த இட்லி வந்து உடம்பை கெடுக்கும், இந்த இட்லி வந்து சாப்பிடாத அப்படின்னு மூளை சொல்ல ஆரம்பிச்சு. அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு இந்த 22 நாள் ஆகும். இந்த 22 நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, பிளேட் நிறைய உணவு போட்டுக்கிறோம், அதை சாப்பாடு கொஞ்சம் வந்து வறுத்த காய்கறிகளை போட்டுக்கிறோம், அல்லது கொஞ்சம் சாம்பார். அதுக்கு பதிலாக பிளேட் நிறைய ஆவியில் வேக வைத்த காய் அல்லது பச்சை காய்கறிகள், ஒரே ஒரு கைப்பிடி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா போதும். ஒரே ஒரு கைப்பிடி முளைக்கட்டிய பயிர் சாப்பிட்டா போதும். ஒரே ஒரு கைப்பிடி நம்ம எண்ணெய் வித்துக்கள் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டா, மிச்ச நேரம் எல்லாமே பசிக்கிறப்போ ஒன்றா தண்ணி அல்லது காய் அல்லது கீரை. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதாவது நம்ம உடம்பு 80% ஆல்கலின், 20% அசிடிக். அதாவது உமிழ்நீர் வந்து ஆல்கலின், நம்ம வயிற்றுக்குள்ளார ஓடுறது வந்து ஆசிட், அமிலம். அப்போது இந்த ஆல்கலின் வந்து அமிலத்தை நீர்க்கக்கூடியது, அமிலத்தன்மையை போக்கக்கூடியது. அதனால தான் ஒரு பசுவுக்கோ ஒரு நாய்க்கோ பார்த்திங்கன்னா எந்நேரம் வாயில் உமிழ்நீர் ஊறிட்டே இருக்கும், நம்ம வாய் வந்து காஞ்சு போகுது. இதுக்கு தவறான உணவு ஒரு முக்கியமான காரணம். அதில் இந்த சர்க்கரை, உப்பு, மிளகாய், புளி, அது இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிற அத்தனை விஷமும். அதனால் லவங்கம், ஏலக்காய், நம்ம பட்டை, கிராம்பு, நெல்லிக்காய், இந்த மாதிரி பச்சைப்பாக்கு, கொட்டைப்பாக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வாயில் வைத்து மென்று கடவாயில் இடுக்கி கொண்டு அந்த உமிழ்நீரை மாத்திரம் விழுங்கள். இது எல்லாத்தையும் விட சிறந்தது முருங்கை விதை. இந்த முருங்கை விதை 300 விதமான வியாதிகளை குணப்படுத்தும். இந்த முருங்கை விதை, நாட்டு வெண்டைக்காய் விதை, அதே மாதிரி திராட்சை எண்ணெய், திராட்சை விதை எண்ணெய், இவை 3ம் 9 அமினோ ஆசிட் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை குணமாக்கக்கூடிய எண்ணெய் வந்து இந்த 3 எண்ணெய். அந்த முருங்கை விதை ஒன்று எடுத்து வாயில் போட்டு ஒரு மென்று கடவாயில் அதில் இடுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த உமிழ்நீர் மாத்திரம் உள்ளார அனுப்பும். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 விதை நீங்கள் சாப்பிடணும். இந்த ஆல்கலின் உள்ளார போக 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 உங்களுக்கு அமிலத்தன்மை குறைந்து அந்த பொய்ப்பசி என்ற பசி இல்லாமல் போயிடும். இந்த பசி என்பது என்ன அப்படின்னா, நம்ம கை காலை ஆட்ட முடியாமல் இருந்தால் தான் பசி. ஒரு கார் இருக்குது அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது,
டேங்க் நிறையா பெட்ரோல் இருந்தாலும் அதே ஸ்பீடு அதே லோடு, அதே மாதிரி ரிசல்ட் இருந்தாலும் அதே ஸ்பீடு அதே லோடு. அதனால் நம்ம என்னைக்கு கை கால் ஆட்ட முடியாமல் இருக்குதோ அதுதான் பசி அப்படிங்கிறது தான் தத்துவம். ரைட். அந்த 22 நாள் முடிஞ்ச வாட்டி நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் தண்ணி 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி, அதில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அதை புழிஞ்சு, நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோங்கன்னா ஒரு டம்ளருக்கு கூட அரை எலுமிச்சம்பழம் 1/4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிறோம். அது வந்து சிட்ரிக் ஆசிட் உங்கள் கல்லீரலை பாடாப்படுத்தி கெடுத்துடும். அதனால் 3 லிட்டர் தண்ணிக்கு தான் ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம புழியணும் அப்படிங்கிறது தான் தத்துவம். அந்த எலுமிச்சஞ்சாறு தரையில் விழுந்தால் தரையவே சாப்பிட்ருது. அப்போ நம்ம கல்லீரலை சாப்பிடாதா அப்படிங்க. ஸோ 23ஆவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்கவுங்களுக்கு எடைக்கு தகுந்த மாதிரி 60 கிலோ எடைன்னா 3 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி அப்பப்போ குடிச்சிட்டே இருங்க. நீங்கள் இயல்பான வேலைக்கு போகலாம். ஏன் அப்படின்னா, நம்ம கல்லீரலுக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை என்ன அப்படின்னா, தி லிவர் ஹேஸ் காட் கெப்பாசிட்டி டு ஸ்கேவெஞ்ச் தி பாடி ஆஃப் எல்டிஎல் ஃபேட் அண்ட் எக்ஸசைஸ் சுகர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு எனர்ஜி இஃப் யூ டு நாட் டேக் எனி ஃபுட் அப்படிங்கிறது தான் தத்துவம். அந்த 23ஆவது நாள் இப்படி தண்ணி வருது இருக்கிறப்போ முதல் நாள் உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியலாம். ஆனால் 2வது நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். 2வது நாள் நீங்கள் அதையே வாட்டர் ஃபாஸ்டிங்கே கண்டினியூ பண்ணணும். 3வது நாள் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதுக்கு பின்னாடி வேணும். இந்த 3வது நாள் முடிச்சுட்டு 4வது நாள் என்ன பண்ணணும்னா, காலை எழுந்துச்சோன்னே ஏதாவது கீரை அல்லது காய், அதையே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு மிளகு கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா தக்காளி விதையை எடுத்துகிட்டு வெங்காயம் இதை போட்டு ஒரு வேளை முளைக்கட்டிய பயிர் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 25ஆவது நாள் வந்து 2 வேளை உணவு எடுத்துக்கோ. ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை 5 வேளை சாப்பிடும்போது என்னாகும் அப்படிங்கிறது. ஒரு டீ அப்படிங்கிறது கூட 175 கலோரி. 2 இட்லி உண்டாக்கக்கூடிய வெப்பத்தை ஒரு டீயோ ஒரு காஃபியோ பால் காஃபியோ பால் டீயோ உண்டாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு இன்னொரு சாப்பாட்டுக்கு இடையில் தண்ணி குடிக்கலாமோ தவிர எந்தவித உணவுப் பொருள்களையும், அது பானமாக இருந்தாலும் அல்லது உணவாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாது. இப்படி 2 வேளை சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்து 3 வேளை, அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிட்டு ஒரு 25, 26, 27ஆவது நாளில் நீங்கள் காலை உணவு கீரை ஆவியில் வேக வைத்து அதை இறக்கி அத்துடன் ஒரு கைப்பிடி முளைக்கட்டிய பயிரை போட்டு சாப்பிடலாம். அல்லது ஆவியில் வேக வைத்த கீரை அத்துடன் தேங்காய் அல்லது தண்ணியில் ஊற வைத்து கழுவிய நிலக்கடலை இவைகளை போட்டு சாப்பிடலாம். மதியம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா, பாலிஷ் செய்யாத சிறுதானியம் அவைகளை சாப்பிடும். இதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, என்னுடைய நான் பெற்ற ஒரே மகன், அவர் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இதில் வேலை செஞ்சார். காலையில் எழுந்திரிச்சோன்னே சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று சாப்பிடுவார். இந்த காஃபி டீ எல்லாம் அவர் பிறந்ததுலேருந்தே கிடையாது. அதுக்கு பின்னாடி காலையில் நல்லா பழங்களும் தேங்காயும் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுவார். ஆஃபீஸ் போகும்போது முளைக்கட்டிய கம்பு அல்லது சோளம் இதையே ஆவியில் வேக வச்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு, அது கூட ஏதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், அதாவது கொய்யாப்பழம், மாதுளம்பழம், மாம்பழம், இந்த மாதிரி சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் ஒரு சின்ன பையில் வச்சுருவேன். வச்சுட்டு அவர் இந்த காலையில் 10 மணிக்கு இந்த தேங்காய், முழு தேங்காய் அப்படியே கொடுத்துருவேன். அதை மென்று சாப்பிடும்போது உமிழ்நீர் அதிகமாக போகிறதுனால அவருக்கு பசிக்காது. மத்தியில் அவரும் தண்ணி சாப்பிடுவார். சாயங்காலம் 5:30, 6 மணிக்கு தான் நான் கொடுத்த சாப்பாடு, அதாவது லஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மதியம் சாப்பிடக்கூடிய உணவை அவர் சாயங்காலம் 5:30, 6, 6:30 மணிக்கு தான் சாப்பிடுவார். அதுவும் டேபிளில் வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூன் கம்பு எடுத்து வாயில் போட்டு அப்பப்போ கொஞ்சம் பழங்கள் மதியில் பசிக்கிறப்போ கொஞ்சம் பழம் இதை சாப்பிட்டுட்டு இரவு 1 மணி 1:30 மணிக்கு வருவார். வந்தாருன்னா ஒரு டம்ளர் கருப்பு விதையுள்ள திராட்சை, அது பன்னீர் திராட்சையும்போம், அதை நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் கல் உப்பும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் எலுமிச்சஞ்சாறு ஊற்றி ஊற வச்சு நல்லா கழுவிட்டா அதில் இருக்கிற மருந்து எல்லாமே வெளியேறி மருந்து இல்லாத ஒரு திராட்சை கிடைக்கும். அதையே ஒரு நாளைக்கு அப்படியே கொடுப்பேன். அவர் பழங்களை சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு அதை ஜூஸ் ஆக்கி கொடுப்பேன், அல்லது சாத்துக்குடி ஜூஸ் கொடுப்பேன். நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு அதை சாப்பிட்டுட்டு ஒரு குளியல் போட்டுருவேன். குளியல் போட்டுட்டு படுத்துட்டாருன்னா கரெக்டாக 8 மணி வரைக்கும் அசையாத நிம்மதியான தூக்கம். 8 மணிக்கு தானாக எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக மழை அப்படிங்கிறது டாய்லெட் போனான்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். எந்தவித மலச்சிக்கல் மழை தொந்தரவு எதுவுமே இருக்காது. அப்படி வாழ்ந்தார். அவர் வாழ்ந்துட்டு நல்ல, அதாவது வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பித்தார்.
அங்கேயும் போய் இது இப்படியே கடைப்பிடிச்சார். அப்போது அங்கேருந்து இங்கே வெளியே நம்ம சென்னைக்கு வந்த உடனே பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்னை விட அவர் வந்து இந்த ஷைனிங் வந்து ரொம்ப உடம்புல இருக்கிற ஷைனிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நான் எந்த மருந்துகளையும் உங்களுக்கு சிபாரிசு பண்ணல. இந்த மாதிரி தண்ணி விரதமோ, காய்கறி விரதமோ அல்லது ஜூஸ் விரதமோ இப்படி இருந்து பாருங்கள். அதிகபட்சம் ஒரு 48 நாளில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் குணமாயிடும். இது வந்து என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவத்தில் நான் இது எல்லாமே அச்சீவ் பண்ணுது. நான் இதுவரைக்கும் பல 1000 குழந்தைகளுக்கு குழந்தையின்மைக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது மாதிரி பால் கொடுக்க முடியாத தாய்மார்களுக்கு பால் ஊறியிருக்கு. அதே மாதிரி நிறைய விதவிதமான புற்றுநோய்களை குணமாக்கியிருக்கேன். இது எல்லாத்தை விட உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சுவாமி, பெயர் சொல்ல விரும்பல, கேரளாவில் இருக்கார். அவர் 7 வருஷம் உடம்பு கெட்டு படுத்து படுக்கையாக இருந்தார். மூக்கில் குழாய், வாயில் குழாய், கழுத்தில் குழாய், மூத்திரத்துக்கு குழாய். அவருக்கு வந்து பல வெளிநாடுகளில் அவருடைய டிவோட்டிஸ் இருக்காங்க. அவங்களில் டாக்டர்களும் உண்டு, நல்ல மெத்த படித்த டாக்டர். எல்லாரும் வந்து வைத்தியம் பண்ணாங்க. கேரளாவில் இருக்கிற ஆயுர்வேதா உலகளவில் பெரிய சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, அதுவும் அவரை குணப்படுத்தலை. நம்ம சித்த வைத்தியம் அல்லது அலோபதி வைத்தியம் அல்லது ஹோமியோபதி வைத்தியம், எல்லா வைத்திய முறைகளையும் மருத்துவ முறைகளையும் அவர் கையாண்டு பார்த்தாரு. ஒன்றும் சரியாக. அப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, போய் செஞ்சது இதே தான். அவர் குஷன் சேரில் உட்காந்து மலை வாய் வந்து காஞ்சி போச்சு. நம்பர் 2, நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய எலாஸ்டிக் இன்னர்வேர் போட்டு அவருக்கு குண்டி சின்னதாய், குண்டி சிறுத்த போய், உண்டி சிறுக்கலாம், குண்டி சிறுக்கக்கூடாது. உண்டிங்கிறது சாப்பாடு குறைச்சிக்கலாம், அதிக நாள் வாழலாம். ஆனால் குண்டி சிரித்தா வியாதியோடு தான் வாழணுமோ தவிர வியாதி இல்லாமல் வாழ முடியாது. அதனால் குண்டி சிறுக்கவே கூடாது. அந்த எலாஸ்டிக் இன்னர்வேர் போட்டு குண்டி சிறுத்து அது என்னாச்சுன்னா, மலைப்பை, மூத்திரப்பை, அதாவது கழிவு பைகள் எல்லாமே, கழிவு வெளியேற்றக்கூடிய துவாரங்களும் காஞ்சி போனது இல்லாமல் அந்த குடலும் பைகளும் சின்னதாகி, அப்போ கழிவுகள் வெளியேறாமல் அவருக்கு வயிறு பெருசாயிடும். இதையே எந்த மருத்துவரும் கண்டுபிடிக்கல. இதுதான் வள்ளுவர் வாக்கு, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யும். இது ஆக்சுவலாக மார்ச் 1 திங்கக்கிழமை அவரை சந்தித்தேன். இந்த வருஷம் மார்ச் 1 சந்தித்து 3 4 5 வாக்குலேயே அவருக்கு எல்லா பைப்புகளையும் களைஞ்சது இல்லாமல் அவர் தன்னைத்தானே நடந்து தன்னுடைய கழிவுகளை வெளியேற்ற கழிவு அறைக்கு சென்றார். அவரே குளிக்க ஆரம்பிச்சிட்டார். 15 நாளில் நல்லா ஜவான் மாதிரி நடக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார். அவர் சாப்பிட்றது இன்றைக்கும் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு அவர் பாபாஜின்னு பேர் அதாவது எப்படின்னா, அவருக்கு நான் இந்த வைத்தியம் அல்ல, இந்த வாழும் வகையை நான் சொல்லி கொடுத்தது இல்லாமல், அவங்களுடைய ஆசிரமத்தில் ஒரு 57 3 அடிக்கு 3 அடி குழி தோண்டி வர்றவங்களையெல்லாம் ஒரு பழ மரங்களை நடவை. நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சா இரவு 7 மணி 7:30 மணி வரைக்கும் என் கையை கால் ஓடிட்டே இருக்கும், ஆடிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்போது சும்மா உட்கார மூதேவி, நடக்க சீதேவி, அதுதான் எனக்கு கிடைச்சது. அவர் சாப்பிட்ற உணவை விட நான் குறையத்தான் சாப்பிட்டேன். அப்போ தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குவாலிட்டி அதிகம், குவான்டிட்டி கம்மி. அதாவது நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, ஆனால் சாப்பிடும் உணவு அளவு குறைவானது அப்படின்ட்டு. காலையில் கீரை அல்லது காய், அத்துடன் முளைக்கட்டிய பயிர், மதியம் ஏதாவது ஒரு தானியம், அது ஆவியில் வேக வைத்தது, அத்துடன் 5 மடங்கு காய். இரவுங்கிறது இல்லை, ஒரு 5:30 6 மணிக்கு ஏதாவது பழங்கள், அத்துடன் விதைகள். இதில் மத்தியில் 2 தடவை தேங்காய் பால் அல்லது நிலக்கடலை ஊற வைத்தது, அத்துடன் ஏதாவது உலர்ந்த பழங்கள், அத்துடன் ஏதாவது விதைகள், இவைகளை ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே கொடுத்துருவேன். அவர் பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னாரு ஆரம்ப காலம். இதையெல்லாம் சாப்பிட்டு இந்த ஊட்டச்சத்தெல்லாம் போய் என்னாச்சு அப்படின்னா பல்லு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இன்றைக்கி 79 முடிஞ்சு அவருக்கு 80 நடக்குது. இன்றைக்கி அற்புதமாக அவர் செஞ்சிட்ருக்கார். அவர் என்னென்ன மாற்றினார்னா, சாப்பாடை மாற்றிட்டார், இறுக்கமான உடைகளை மாற்றிட்டார். அதே மாதிரி குஷன் சேர், அவருடைய சேர் வந்து பல ஆயிரங்கள் உண்டு. நான் சொன்னது என்ன அப்படின்னா, சேரை வாங்கிடலாம், இந்த 7 வருஷம் நீங்கள் படுக்கையாக இருந்தது மறக்காதீங்க அப்படின்ட்டு
ஒரு பிரம்பு சேரை வாங்க வச்சேன். அந்த பிரம்பு சேரில் கீழே பெட்ஷீட்டு, பின்னாடி சாயறதுக்கு ஒரு பெட்ஷீட் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அதில் உட்கார்ந்தா தியானம் பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் வீடு பங்களாவிலேருந்து குடிசைக்கு வந்துட்டார். அற்புதமாக வியாதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் நான் சொன்னதெல்லாம் நல்லா மனதில் எடுத்துட்டு, வியாதி என்பது ஒன்றே, அதை நீக்கக்கூடியது சரியான உணவே. தவறான உணவு சாப்பிட்டனால வந்த வியாதி, சரியான உணவு சாப்பிட்டீங்கன்னா வியாதிகள் சரியாயிடும். நான் சொன்னதெல்லாம் நம்ம கை கெட்டக்கூடியது, நம்ம மூளை அறிந்து கொள்ளக்கூடியது. அதனால் இதை நீங்கள் செஞ்சு எல்லாருமே இந்த ஒரு கஷ்டமான இந்த உலகத்தில் நம்ம ஆரோக்கியமாக வாழ பழகிக்கொள்ளணும். இனி அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த எனக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை சொல்ல அனுமதித்த எனது மனமார்ந்த நன்றி.